புதிய ஜனநாயக முன்னணி கடந்த பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் 3 பாராளுமன்ற ஆசனங்களை மாத்திரம் வெற்றி கொண்டதுடன் இதற்கு அமைவாக கிடைத்த 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஒரு தேசிய பட்டியலுக்கு ரவி கருணாநாயக்கவை பெயரிடுவதாக அந்த கட்சியின் செயலாளர் ஷாமிலா பிரேரா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நேற்று அறிவித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இன்று கூடிய புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர்கள் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடினர். எமது அணி சார்பில் நான் எழுத்து மூலம் கையொப்பமிட்டு வழங்கியுள்ளேன். கஞ்சனவை நியமிக்குமாறு கூறியுள்ளேன். ඒක දන්නේ නෑ. ඒක සාමාන්‍ය ඒ අනිත් පක්ෂවල ඒවට මම ඇඟිලි ගහන්න යන්නේ නැහැ. இதேவேளை மற்றொரு தரப்பினர் இவ்வாறான கருத்தை தெரிவித்தனர். தற்பொழுது பெயரை மாற்றுவதற்கான இயலுமை கிடையாது. தேர்தல்கள் ஆணையாளருக்கு பெயர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதனை மாற்றுவதற்கான இயலுமை இல்லை. பண்பற்ற வகையில் அவரது பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை தொடர்பில் நாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம். வெற்றிக்கிண்ணம் சார்பில் கஞ்சன விஜயசேகர, ஃபைசர் முஸ்தபா, நிமல் லாங்சா ஆகியோரது பெயர்களை முன்மொழியப்பட்டன. அது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்த நிமல் லன்சாவின் பெயரும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவின் பெயரும் முன்மொழியப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்கள் சார்பில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அத்தாவுல்லாவின் பெயரும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இல்லை பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க எல்லாரும். எங்களோட முடிவை நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷம் பாராளுமன்றத்தில் ரெண்டாவது இடத்துல வர பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தேசிய பட்டியலூடாக அவர் கட்டாயம் விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சவராக இருக்கணும். அதே நேரத்தில் நாட்டை மீட்டெடுத்தவங்களுக்கு தான் நாட்டை எப்படி திருப்பி அதே பாதையில் கொண்டு போகணும்னு தெரியும். என்னோடய அபிப்பிராயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேலே எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாக முடிவெடுப்பாங்க.